நம்ம இந்த வீடியோ மூலியமாக 2025ஆம் ஆண்டிற்கான ஆடி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா கன்னி ராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த 2025 ஆடி மாத கிரகநிலை அறையும் போது வருகின்ற 2025 ஜூலை மாதம் 17ஆம் தேதியிலிருந்து 2025 ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி இந்த ஒரு மாத காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய நிகழ்வுகளை தான் நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதில் முக்கியமாக இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றது பார்க்கும்போது இந்த மாத காலகட்டங்கள் ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு காலகட்டம் அப்படின்றத உங்களுக்கு சொல்லலாம். வெகு நாட்களாக நீங்கள் ஏங்கி காத்துட்டு இருந்த ஒரு சில விஷயங்கள் உங்கள் கண் முன்னே நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த மாத காலகட்டம் உருவாக போகுது. மேக்சிமம் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த ஆடி மாதத்தில் நிறைய ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவான பலன்களாகவே நான் கொடுத்துருந்துருப்பேன். கொஞ்சம் கவனமாக இருக்கணும், வண்டி வாகனத்தில் போகணும், கவனமாக இருக்கணும், பிரச்சனைகளை வழிவகுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இந்த ஆடி மாத தொகுப்புலேயே ஒரு முக்கிய பலன்களாக ஒரு பொது பலன்களாக நான் தனியாக கொடுத்துருக்கேன். ஏன் என்ன காரணம்னாக்கா இந்த ஆடி மாத அமைப்பில் பார்த்தோம் அப்படின்னாக்கா ராகு கேதுவின் மிட்பாயிண்டில் எல்லா கிரகங்களுமே பார்த்திங்கன்னா ராகு கேதுவின் பிள்ளாரவே அடக்கமாக 9 கிரகங்களும் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் இருக்கிறத பார்க்க முடியுதுங்க. அப்போ ராகு கேதுவின் கட்டுப்பாட்டில் எல்லா கிரகங்களும் அடங்க பெற்றால் அனைத்து கிரகங்களும் தன்வசப்படுத்தி கொள்ளக்கூடிய அமைப்பு உருவாகும். உலகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தேவையில்லாத பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், சட்ட சிக்கல்கள், பொருளாதார நெருக்கடிகள், கடன் சூழக்கூடிய அமைப்புகள், முக்கியமாக பார்த்தீங்கன்னா அரசியல் துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பாதிப்புகள், அரசாங்கத்தில் முக்கிய பொறுப்புகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பாதிப்புகள் உருவாகிறது. இது மாதிரி பல்வேறுபட்ட பிரச்சனைகளை சந்திப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த மாத காலகட்டத்தில் இந்த புதனின் அம்சம் பெற்ற இந்த கன்னியாராசி அன்பர்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு விதிவிலக்கு அப்படின்ட்டு சொல்ல முடியும். ஏன்னா இந்த ராகு கேதுவின் பிடியில் இந்த ராசி மாட்டலை. அந்த ஒரு காரணத்தினால அதை மாதிரி அசம்பாவிதங்கள் நடந்து உங்களோட துறையில் ஏதாவது பாதிப்புகள் வந்திருந்தாலும் கூட அடுத்த முக்கிய பொறுப்புகளுக்கு நீங்கள் தான் தலைமையேற்று நடத்தக்கூடிய ஒரு நபர்களாக வருவீங்க. இந்த மாத காலகட்டத்தில் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரதுக்கான காலகட்டங்களாக இருந்துகிட்ருக்கு. குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும், அழியா சொத்து சேர்க்கையும், வீடு முனை வாசல் வாங்குவது, கட்டுவது, குடிபெயர்வது, குல தெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்வதற்கான ஒரு உன்னதமான காலகட்டங்கள். குலதெய்வத்தை ஒரு முறை கையெடுத்துக்கிட்டால் அது பல முறை கீழே இறங்கி உங்களுக்கு நல்ல ஆற்றல் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நேரம் இருந்துட்டுருக்குன்றீங்க. அரசு துறையில் வேலை செய்யக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் அரசாங்கத்தினால முக்கிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அரசியல்வாதிகளின் பெரிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு சில நேரத்தில் இந்த நேரத்தில் மருத்துவத்துறையில் சாதிச்சுட்டு இருக்கீங்கன்னாக்கா மருத்துவத்துறையில் உங்களுக்குன்ற ஒரு தனித்த அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும். மின்சாரத்துறையில் பார்த்திங்கன்னா முக்கியமான பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பள்ளி கல்லூரியில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு உயர்ந்த பதவிகளும் பொறுப்புகளும் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, நாடகத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களோட பேர் புகழ் வர்ணும் படியாக இந்த மாத காலகட்டம் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல்களை இருந்துகிட்ருக்குங்க. ஏன்னா உங்களுடைய ராசிநாதனான புதன் பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்துல சூரியன் புதனும் சேர்ந்து நிமனயோகம் பெற்று உட்கார்ந்துருக்கார். உங்களோட ராசிநாதன் இந்த மாத காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு வலுவை சந்திச்சிருக்கக்கூடிய காலகட்டங்க. அதனால் இந்த மாத காலகட்டத்தில் நீங்கள் எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், நினைச்சதெல்லாம் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள். குடும்பத்தில் ஏதோ ஒரு சுப நிகழ்வு செய்ய போகிறீங்க, சுபகாரியங்கள் செய்ய சொல்கிறீங்க. உங்கள் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் ஏதாவது கேடா வெட்டுறது, காது குத்துறது, மொட்டடிக்கிறது, இந்த மாதிரியான சுப நிகழ்வுகள் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாத காலகட்டங்கள் இருந்துகிட்ருக்கு. நீங்கள் ஏதாவது முக்கிய பொறுப்புகள் இருந்தால் உங்களுக்கு ஒரு பொறுப்புகள் உங்களை விட உயர்ந்த பொறுப்புகள் உங்களை தேடி வரதுக்கான காலகட்டமாகவும் இந்த நேர காலகட்டங்கள் இருந்துகிட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா 6ஆம் இடத்தில் ராகு பகவான் இருந்தால் எதிரிகள் எத்தனை பேர் இருந்தாலும் உங்களை விட்டு விலகி ஓடிடுவாங்கன்றீங்க. எதிரி தொல்லைகள்லேருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த மாத காலகட்டம் இருந்துகிட்ருக்கு. 7ஆம் இடத்தில் சனியும் சந்திரன் இருக்கிறனால கணவன் மனைவி உறவுகளில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போய்க்கணும். தேவையில்லாத வம்பு வழக்குகள், சட்ட சிக்கல்களை நீங்கள் சந்திக்க வேண்டான்றீங்க. சாதாரண சின்ன பிரச்சனையும் பெரிய லெவலில் கோர்ட்டு கேஸ் லெவல்களை கணவன் மனைவி உறவுகளில் மட்டும் கொஞ்சம் கொண்டுட்டு போங்க. அதனால் இந்த மாதத்தில் கணவன் மனைவி உறவுகளில் மட்டும் விட்டு கொடுத்து போங்க. ஏன்னா பொருளாதார ரீதியாக ஒரு மனிதன் உயர்வடையணும்னாக்கா இந்த உயிர்காரத்துவத்தினால் ஒரு சில பாதிப்புகள் வந்து தான் தீரணும். இப்போ பொருளாதார ரீதியாக 10ஆம் இடம் வலுப்பெற்றால் 7ஆம் இடமானது கொஞ்சம் பாதிக்க தான் செய்யும். அது இந்த மாத காலகட்டத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் மட்டும் ஓரளவுக்கு பாதிப்புகள் இல்லாத ஒரு அமைப்புகள் ஏற்படுத்தி தருன்றீங்க.
அதே நேரத்தில் 7ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாலும் சசயோகமாக செயல்பட்டு முக்கிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைச்சிடும். அது ஒரு யோகமான ஒரு அமைப்புன்னு சொல்லலாம். 9ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் இருக்கிறது தந்தை வழி உறவு, தந்தை மூலிமா ஆதாயங்கள் பெறுவது, தந்தைக்கு உங்களுக்கும் ஒரு இணக்கமான ஒரு சூழல்கள் ஏற்படுறது, தந்தையின் பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கிறது, வீட்டின் முக்கிய பொறுப்புகள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய காலகட்டங்களாக இந்த காலகட்டங்களானது இருந்துட்டு இருக்குன்றீங்க. அடுத்து 10ஆம் இடத்துல இந்த குரு பகவான் இருந்து 4ஆம் இடத்தை பார்க்கறனால படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு நல்ல ஒரு கல்லூரியில் ஒரு ஸ்கூலில் நல்ல ஒரு சீட் கிடச்சி ஒரு புதுமையான இடத்துக்கு போய் நீங்கள் தங்கிக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். உங்களோட கல்வித்துறையில் பார்த்தீங்கன்னா ஒரு வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருந்துகிட்ருப்பீங்க. கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய மாணவர்களாக இருந்துகிட்ருக்கிறத பார்க்க முடியும். படித்து வேலைக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு மிக விரைவான காலகட்டத்தில் இந்த மாதத்திலே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அரசு உத்தியோகங்கள் உங்களோட வீட்டின் வாயில் கதையை தட்டக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த மாதம் இருந்துட்டுருவீங்க. அதனால் உங்களுக்கு இந்த நேர காலகட்டமான 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால பதவியில் பல மாற்றங்களும், பதவியினால் ஒரு சில மன நிம்மதி, மன சந்தோஷங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருந்துகிட்ருக்கு. அதே போல் 12ஆம் அதிபதியும் ஒரு ராசிநாதன் லாபஸ்தானத்தில் நீர் ராசியில் இருக்கிறனால இந்த மாத காலகட்டத்தில் யாராவது இந்த கன்னியா ராசி என்பவர்கள் ஊரை விட்டு வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு போகணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா முயற்சி எடுத்தால் வெளிநாடு, வெளி மாநில தொடர்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக இருந்துகிட்ருக்கு. போனீங்கன்னா அந்த நாட்டு குடியுரிமை எங்கேயே செட்டில்ட் ஆகக்கூடிய அமைப்புகளும் இருந்துருக்கு. அதே நேரத்தில் உங்களோட சுய ஜாதகத்தையும் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். 11ஆம் இடத்துல இந்த புதன் பகவான் நிற்கிறதுனால உங்களுக்கு ஏற்கனவே எங்கேயோ கொடுத்த பணங்கள் உங்களுக்கு வட்டி முதன்மையாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. 11ஆம் இடத்துல சூரியன் இருக்கனால உங்கள் அரசாங்கத்து மூலியம் ஆதாயங்களும், அரசாங்கத்தின் முக்கிய பதவி பொறுப்புகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருந்துகிட்ருக்குன்றீங்க. 12ஆம் இடத்துல செவ்வாய் கேது இணைவு இருக்கிறது பஞ்சனை சுகத்தை கொடுக்கும். கணவன் மனைவியிடையே கருத்து வேற்றுமைகளை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் உருவாகும். அதே நேரத்தில் 12ஆம் இடத்துல செவ்வாய் கேது இணைவு இருந்தால் எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் உங்கள் மூலியமாக அது முடிச்சு வைக்கக்கூடிய ஒரு அளவுகளுக்கு வலிமை பெற்ற ஒரு நபர்களாக இந்த மாதம் இருந்துகிட்ருப்பீங்க. ஆனால் கன்னியாராசி என்பவர்களுக்கு எல்லா நபர்களை காட்டிலும் உங்களுக்கு ஒரு பேர், புகழ், கௌரவம், அந்தஸ்து, புகழ் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டம் தொடர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாத காலகட்டத்திலேருந்து நீங்கள் எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், நினைச்சதெல்லாம் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள், குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும், அழியா சொத்து சேர்க்கையும், வீடு மனை வாசல் வாங்குவது, கட்டுவது, குடிபெயர்வது, குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறது, இந்த மாதிரியான சுப நிகழ்வுகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்புகளானது உருவெடுக்க போகுது அப்படின்றீங்க. அதனால் இந்த மாதம் ஆடி மாத கிரகநிலையானது எல்லா ராசிகளுக்கும் சிறப்பாக இருக்கும் இல்லையோ, ஆனால் இந்த கன்னியாராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதத்துக்குமான ஒரு காலகட்டமாக இருந்துகிட்ருக்கு. கொஞ்சம் முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் உருவாகும். அதே வேளையில் மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பேர், புகழ், கௌரவம் உருவாகலாம். உங்கள் மருத்துவத்துறையில் இருந்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களோட பேரை நீங்கள் வெளிக்கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்துகிட்ருக்கு. மின்சாரத்துறையில் பயணிக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதையும் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். அரசு அலுவலகங்களை பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு பார்த்திங்கனாக்கா ஒரு முக்கிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்துகிட்ருக்குன்றீங்க. அப்போ அதே வேளையில் திருமணமே ஆகாத நபர்களுக்கு இந்த நேர காலத்தில் திருமண பந்தங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும், திருமண விழாக்கள்னால உங்களுக்கு யோகமான ஒரு அமைப்புகளும் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் இருந்துட்டுருங்க. அப்போ கன்னியாராசி என்பவர்களுக்கு இந்த மாத காலகட்டங்கள் ஓரளவுக்கு வளர்ச்சி நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்குது. முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். நன்றி, வணக்கம். கன்னி ராசி நேயர்களே, கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆடி மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் நாம் கொஞ்சம் விளக்கமாக பார்க்க போகிறோம். சரிங்களா? ஆதாரபூர்வமாக பார்க்க போகிறோம். பொதுவாகவே கன்னி ராசி அப்படின்னா பெண்ணு ராசின்னு சொல்லுவாங்க. பெண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ராசி என்னன்னா கன்னி ராசி தான். பொதுவாகவே கன்னி ராசியில் பிறந்த பெண்கள் எல்லாம் பாருங்க, ரொம்ப அதாவது ஒரு புத்திசாலியாக இருப்பாங்க, ரொம்ப டேலண்டாக இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கோ, அண்ணன் தம்பிகளுக்கோ, கணவருக்கோ, பிள்ளைகளுக்கோ நல்ல சப்போர்ட்டிவாக பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ராசி தான் கன்னி ராசி. கன்னி ராசி பார்த்தா புதன் ஆதிக்கம் பெற்ற ராசி. பொதுவாக அதாவது பார்த்தா புதன் பகவான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கல்விக்கு அதிபதி, புத்திக்காரகன், ஞானக்காரகன், அறிவுக்காரகன். நான் மீண்டும் நான் எது ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்போ இந்த காணொலி பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, ஆனால் அங்கு பார்த்தா ஏதோ ஒரு வேலை செய்துக்கிட்டே இருப்பீங்க. இது என்ன பண்ணலாம், இதை நான் அதை என்ன பண்ணலாம், எப்போ போனால் நல்லா இருக்கும், எப்படி பண்ணாலும் நல்லா இருக்கும், இது மாதிரி சிந்தனைகள் நிறையாவே ஓடிட்டு தான் இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா பொதுவாக கன்னி ராசி அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு யோசனை அறிவாளிகள் சொல்லுவேன்.
மற்ற ராசிக்காரங்களுக்கு விட இந்த மிதுன ராசி கன்னி ராசிக்காரங்களுக்கு ஒருபடி மேலேயே யோசனை அதிகமாக இருக்கும். படிப்பில் ஆர்வமாக இருக்கும். புக்ஸ் படிக்கிறதில்ல, நோட்ஸ் படிக்கிறதில்ல. ரெண்டாவது பார்த்தா நம்ம முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கற்றுக்கிறதில்ல. இப்போல்லாம் யார் புக்ஸ் படிக்கிறாங்க? எல்லாமே 100% வந்து பார்த்தா அப்படின்னா எல்லாமே இன்னைக்கு ஆன்லைன் ஆகி போச்சு. ரெண்டாவது மொபைலில் தான் இன்னைக்கு எல்லாமே. அப்படி பார்த்தா இன்னைக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறது மட்டும் இல்லை, கற்றுக் கொடுக்குற இடத்துலையும் நிறைய பேர் இருப்பீங்க. பொதுவாகவே பார்த்தபடியா கன்னி ராசி வந்து உங்கள் ராசியை வந்து சனி பகவான் 7ஆம் இடமா பார்க்குறாரு. இது வந்து ஒரு அருமையான ஒரு விஷயம். சனி பகவான் யாருன்னா தொழிலுக்காரகன், தொழிலுக்கே அதிபதி சனி பகவான் தான். இப்போ அரசியல்வாதியாக இருப்பாங்க, கலைத்துறையில் சாதிச்சுட்டு இருப்பாங்க, கப்பல் படை, காவல் படை, இன்னைக்கு வந்து கட்டன்றது ஆர்மியில், கவர்மெண்ட் வேலை, இந்த மாதிரி நல்ல வேலையில் இருப்பாங்க. அவங்களெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சனி அவங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஒரு ஜாதகத்துக்கு என்ன நல்லா இருக்கணுமோ இல்லையே, சனி பகவான் நல்லா இருக்கணும். சனி பகவான் மட்டும் நல்லா இருந்துட்டா அவங்க வாழ்க்கை சூப்பராக இருக்கும். ஏன்னா சனி பகவான் யார் அப்படின்னு பார்த்தா ஒரு போஸ்ட்மேன் மாதிரி. நமக்கு வந்தது என்னவோ அது நல்லதோ கெட்டதோ கொண்டு தான் அப்படியே கொடுத்துட்டு போறவர் தான் சனி. அதனால தான் சனி பகவான் நம்மளுக்கு பிடிக்கிறது இல்லை. மற்ற கிரகங்கள் கூட சின்ன சின்ன விஷயங்கள் வந்து மறைச்சு வேலை செய்வார். சனி பகவான் அப்படி கிடையாது. ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு. நல்லதா அதை வச்சுக்கோ, கெட்டதா கண்டிப்பாக வச்சுக்கோ, அந்த மாதிரி. அதுக்காக தான் சனி பிடிச்ச என்ன சொல்கிறோம், சனி வந்து கெட்டவன்பா, எதாக இருந்தாலும் கொடுத்துட்றோம் அப்படின்னு நம்ம பேசுவோம். அப்படி பார்த்தா சனி பகவான் உங்களுக்கு வந்து பார்த்தா கலஸ்திரஸ்தானமாக பார்க்குறாரு. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் வந்து கலஸ்திரஸ்தானமாக அவங்க ராசி 7ஆம் இடமா பார்க்குறாரு பார்த்தீங்களா. ஆனால் நிறைய பேருக்கு வந்து பார்த்தா இந்த மார்ச் 29 நிறைய பேருக்கு திருமண தடையாக இருக்கும். காரணம் என்னன்னா சனி பகவான் டைரக்டா 7ஆம் இடமா கலஸ்திரஸ்தானத்தை பார்க்கிறார். அதே மாதிரி உங்க ராசிக்கு சனி பகவான் 7ஆம் இடமா உட்காந்து கண்டக சனியா உட்காந்துருக்கிறார். அதனால கன்னி ராசிக்காரர்களுக்கெல்லாம் பார்த்தா இந்த 4.5 மாசத்துல 100% பேருக்கு ஏதோ ஒரு வகையில எலும்பு முறிவு, கட்டுக்கட்டுற நிலைமை, உடல் உபாதிகள், நோய் நொடிகள், முதுகுத்தண்டு பிரச்சனை, மெயினா அதாவது எலும்பு நரம்பு இந்த சம்மந்தப்பட்ட பிரச்சனை கொடுத்துட்டே இருப்பார். அதுதான் கண்டக சனி. கண்டகம் அப்படின்னா ஏதோ ஒரு வகையில சின்ன சின்ன கண்டம் கொடுத்துட்டே இருப்பார். அப்படி பார்த்தா அந்த சனி பகவான் வந்து இப்ப உங்களுக்கு வந்து பார்த்தா ஆணி 29ஆம் தேதி அன்னைக்கு வக்ரம் அடைஞ்சிட்டார். அருமையான ஒரு நேரம் உங்களுக்கு. ஏன்னா சனி பகவான் வந்து வக்ரம் அடையும் போது என்ன பண்ணுவார்னா இயல்புக்கு மாறாக வேலை செய்வார். சனி பகவான் மட்டும் இல்லை, எந்த கிரகம் வக்ரமானாலும் இயல்புக்கு மாறாக வேலை செய்வார். அப்ப இயல்புக்கு மாறாக வேலை செய்யும்போது என்ன பண்ணுவார், நடக்கலையா இப்ப நடக்கும், முயற்சி எடுத்தீங்களா அது வெற்றி ஆகலையா இப்ப எடுங்க அது வெற்றி ஆகும். குறிப்பா ஒரு பொண்ணு பார்க்க போறீங்க, ஒரு மாப்பிள்ளை பார்க்க போறீங்க, அதாவது ஒரு திருமணத்துக்கு வரன் பார்க்க போறீங்களா இப்ப எடுங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஜெயமாகும். நான் சொல்றது என்னன்னா அதாவது இந்த ஜூலை 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 28க்குள்ளார சனி பகவான் வக்ரத்துக்கு போனார்னா இந்த 138 நாளைக்கு பார்த்தா உங்களுக்கு சூப்பரா இருக்க போகுது, அருமையா இருக்க போகுது. கண்டகச்சனி அதனுடைய செயல் இழந்துருவார். ஏன்னா எப்பவுமே இயல்புக்கு மாறாக வேலை செய்யறது தான் வக்ரம். அப்படி பார்த்தா குறிப்பா நான் ஒரு 7 ராசிக்காரங்களுக்கு சூப்பரா இருக்குதுன்னு சொல்லுவேன். மேச ராசிக்காரங்களுக்கு அதாவது விரைய சனி அவங்களுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி மிதுன ராசிக்காரங்களுக்கு ஜீவன சனி தொழில் சனி அவங்களுக்கு நல்லா இருக்கும். சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து அதாவது வந்து அஷ்டமத்து சனி அவங்களுக்கு சூப்பரா இருக்கும். கன்னி ராசிக்காரங்களுக்கு கண்டக சனி அது அவங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். இது போக பார்த்தீங்க அப்படின்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி அவங்களுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக கும்பராசிக்கு பாத சனி அவங்களுக்கு நல்லா இருக்கும். மீன ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ம சனி. இந்த 7 ராசிக்காரங்களுக்கு அற்புதமாக இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு வந்து கண்டக சனி. அப்ப இந்த கண்டக சனி என்ன பண்ணுவார்னா ஏதாவது ஒரு ரூபத்துல உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துக்கிட்டுருவார். இந்த 4.5 மாசத்துல உங்களுக்கு நல்ல பலன் கண்டிப்பா கிடைக்கும். சரிங்களா? இது போக பார்த்தா உங்களுக்கு புதன் பகவான் 11ஆம் இடத்துல, அதாவது அவரு இன்னைக்கு வக்ரம் ஆகிறார். இந்த ஆடி மாசம் 3ஆம் தேதி வக்ரம் ஆகிறார். அப்ப இந்த ஆடி மாசம் 3ஆம் தேதி வக்ரம் ஆகிறவரு ஆடி மாசம் 27ஆம் தேதி வரைக்கும் வக்ரத்துல தான் இருப்பார். அப்போ உங்க வீட்டுக்கு அதிபதி 12வது வீட்டுக்கு அதிபதி சூரியன் இருக்கிறாரு பாத்தீங்களா. ஏன்னா சிம்மராசிக்கு அதிபதி சூரியன் தான். அந்த 12வது வீட்டுக்கு அதிபதி சூரியனோட புதன் பகவான் ஒன்னா சேர்ந்து புதன் பகவான் 11ஆம் இடத்துல வந்து கட்ட வக்ரம் ஆகிறதுனால கண்டிப்பா நல்லா இருக்கும். ஏன்னா 12ஆம் வீட்டுக்கு பொதுவா 6, 8, 12. அப்ப 6, 8, 12ஆம் இடத்துக்குள்ள இருக்கிற கிரகம் வேலை செய்யாது இல்லையா. குறிப்பா 12ஆம் இடத்துக்கு அதிபதி கிரகம் வேலை செய்யாது.
அப்படி பார்த்தா இந்த 12ஆம் இடத்துக்கு அதிபதி யாரு? சூரியன். அந்த சூரியன் பகவான் போய் இன்னைக்கு வந்து புதன் வீட்டுல புதன் கூட சேர்ந்து புதன் வக்ரம் ஆகும் போது இந்த வக்ரம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. இதே உங்களுக்கு சூரியன் இல்லாத இந்த உடைய புதன் மட்டும் 11ஆம் இடத்துல வக்ரம் ஆனார் அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமா உங்களுக்கு வந்து கெட்டது தான் நடந்திருக்கும். ஏன்னா 11ஆம் இடம்ன்றது நல்ல இடம். அப்ப 11ஆம் இடத்துக்கு உண்டா ஒரு கிரகம் வந்து உட்காந்து அது வக்ரம் ஆகும் போது அந்த கிரகம் வந்து இயல்புக்கு மாறாக வேலை செய்யறாரு இல்லையா, நல்லது கொடுக்க மாட்டார். ஆனா 12ஆம் இடத்துக்கு அதிபதியோட சேரும் போது என்ன பண்ணுவாருன்னா இயல்புக்கு மாறாக வேலை செய்வார். அப்ப 12ஆம் இடத்துக்கு அதிபதி நல்லது பண்ண மாட்டாரு. அப்ப அவர் கூட வக்ரம் ஆகும்போது அப்ப நல்லது பண்ணுவாரு. அதனால பாத்தீங்கன்னா 100% சனி வக்ர பயிற்சி உங்களுக்கு சூப்பரா இருக்கும். அதே மாதிரி சூரியனோட புதன் சேர்ந்த வக்ரம் அது உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அதே மாதிரி பார்த்தா சுக்கிரன் வந்து உங்களுக்கு 9ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு, பாக்கியஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கிறார். சுக்கிர பகவான் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கிறார் அப்படின்னா கண்டிப்பா அவர் வந்து பார்க்கும்போது இந்த மாசம் 11ஆம் தேதி வரைக்கும் தான் அவர் வந்து அதாவதுன்றது வந்து 9ஆம் இடத்துல இருப்பார். அதுக்கு மேல என்ன பண்ணுவாருன்னா 11ஆம் தேதிக்கு மேல அவர் 10ஆம் இடத்துக்கு வந்துடுவார், தொழில் ஸ்தானத்துக்கு வந்துடுவார். அப்ப தொழில் உங்களுக்கு மாற்றம் ஏற்படும். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சிக்கு வழிவகுத்து கொடுத்துருவார். வளர்ச்சின்னா என்ன? அதாவதுன்றது பார்த்தா மண் வாங்கலாமா, மனம் வாங்கலாமா, வீடு கட்டலாமா, தொழில் தொடங்கலாமா, அதாவது இந்த பூமி ஆல்ட்ரேஷன் பண்ணலாமா, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணலாமா, பிள்ளைகளுடைய படிப்புக்கு மாற்றங்கள் கொடுக்கலாமா, இல்லை அதாவது வந்து ஹெல்த்துக்கு எப்படி இருக்கும், இந்த மாதிரி எல்லாம் எதிர்பார்க்குறோம் இல்லையா. அப்போ 9ஆம் இடம் வந்து சகலமும் நல்லா இருக்கும், பாக்கியஸ்தானத்துக்கு நல்லா இருக்கும். அடுத்தது 10ஆம் இடத்துக்கு போனார் அப்படின்னா நிச்சயமா தொழில் மாற்றங்களை கொடுத்துருவார், பயப்பட வேண்டியது இல்லை. அதே சமயத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது போக குரு பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால 10ல் குரு இருந்தால் பதவி கூட பறிபோக மாட்டான். குரு உங்களுக்கு 10ஆம் இடத்துல உட்கார்ந்ததுனால உங்களுக்கு நல்லதுக்கு இல்லை, நல்லது செய்ய மாட்டார். ஆனா 2 மாசம் கழிச்சு குரு வக்ரத்துக்கு போறாரு. அப்ப வக்ரத்துக்கு போன வாட்டி தான் ஓரளவுக்கு நல்லது பண்ணுவார். அதனால குரு இப்ப 10ல் உட்கார்ந்து இருந்தாலும் தொழில் ரீதியா நல்லது பண்ண மாட்டார். சரிங்களா? அதே சமயத்துல வந்து பார்த்தா இன்னைக்கு சனி பகவான் 7ஆம் இடத்துல உட்கார்றதுனால நிச்சயமா இந்த வக்ரம் அடைஞ்ச காலகட்டத்துக்கு கண்டகச்சனியிலிருந்து நீங்க வெளியில வந்து உங்களோட தேவையற்ற ஒரு விஷயங்கள் எல்லாமே நீங்க கண்டிப்பா செஞ்சுக்கிடுவீங்க. இது அருமையான ஒரு வாய்ப்பு. மண்மனை கட்டிக்கிட்டு இருக்கிறேங்க, எனக்கு அந்த வேலை பாதியில் நின்று போச்சுன்றீங்களா, மண்மனை இப்ப எடுத்து கட்டலாம். இல்ல குடும்பத்தை விட்டுட்டு இல்ல குடும்பத்தோட நான் வெளிநாடு வந்து செட்டில் ஆயிட்டேங்க, நான் வெளிநாட்டுல தான் நான் இருக்கிறேன், ஆனா இன்னைக்கு வந்ததுல இருந்தே என் தொழில் போச்சு, வருமானம் போச்சு, வளர்ச்சி போச்சு, எனக்கு நிம்மதி போச்சு, ஏன்டா வந்தன் இருக்குதுன்றீங்களா. ஆனா நிச்சயமா இந்த ஜூலை 13 இருந்து நவம்பர் 28க்குள்ளார இந்த குழப்பம் எல்லாம் உங்களுக்கு இருக்காது, கண்டிப்பா நல்லா இருக்கும். சரிங்களா? இது போக பாத்தீங்க அப்படின்னா நிச்சயமான்றது வந்து சனி பார்வை, சனி வந்து பார்வைப்பட்டா கோடி புண்ணின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சனி பகவான் வந்து தொழிலுக்காரகன், தொழிலுக்கே அதிபதி சனி பகவான். அவர் வந்து நம்ம ராசி அது குறிப்பா 7ஆம் இடமா பாக்குறதுனால திருமணத்துக்கு வரன் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமா அருமையா இருக்கும், அற்புதமா இருக்கும். அது உங்களோட ஜாதகத்துக்கு எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த பலன்களை அப்படியே கொடுத்துருவார். சரிங்களா? அதனால பாத்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு தொழில் மாற்றங்கள் ஏற்படும், உடல் உபாதிகள் சரியாகும், குடும்ப ரீதியா மன ரீதியா மன அழுத்தம் எல்லாம் நிறைய இருக்குது. ஏன்னா கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து கேள்வி நிறைய இருக்குது, பதிலுக்கு விடை இல்லை. கேள்வி என்ன, இது நடக்குமா, அது நடக்குமா, எப்ப தீரும், எப்படி தீரும், நல்லதா கெட்டதா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கேள்விகள் தான் நிறைய இருக்குது. இது எல்லாமே சரியாகும், பயப்பட வேண்டாம். கண்டகச்சனியில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த அதாவதுன்றது ஜூலை 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 28 வரைக்கும் அற்புதமான நேரம். அதே மாதிரி புதன் அவரு வக்ரமாகிறாரு, சூரியனோட சேர்ந்து அதுவும் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துதான் தீர்வார். சரிங்களா? இது நீங்க அனுபவிச்சு பார்த்து என்னன்றது சொல்லுங்க. இருப்பது கன்னி ராசி. எந்த கொடி எந்த குறையும் இல்லாத கொடுக்கக்கூடிய கொடின்னா என்ன, வம்சம், கொடின்னு என்ன குழந்தை, கொடின்னு என்ன சிறுசு, கொடின்னு என்ன அரும்பு. அப்படிப்பட்ட அன்னையை வழிபட்டு இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு கருணையும் அன்னையின் நினைவுகளும், கன்னிராசிகளுக்கு ஒரு தர்மமும் ஒரு நல்ல குணமும் இருக்கக்கூடிய நேரம் தான் கன்னிராசிக்கு இந்த மாசத்துல. உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திரன், உங்க ராசிக்கு ஆடி மாசம் 11ல. இதே உங்க கன்னிராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம் பாருங்க, மிகப்பெரிய அற்புதமான இடம் உத்தரமா சூரிய நட்சத்திரம். அப்போ உங்க ராசிக்கு 12க்குரியவர். அடுத்து பாருங்க ஹஸ்தமா, உங்க ராசிக்கு 11க்குரியவர். அதுக்கு அடுத்தது பாருங்க சித்திரையா, உங்க ராசிக்கு பாருங்க எப்படி இருக்காரு பாருங்க. அதுதான் கொஞ்சம் சிக்கல், கொஞ்சம் விக்கல், கொஞ்சம் சர்க்கல். ஏன்னா 8 இல்லையா, அட்டமாதிபதி இல்லையா.
ஆனா 3 நட்சத்திரத்துல இருக்கவங்களும் மிகப்பெரியவங்க. கன்னிராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரத்தில் இருக்கவங்களும் மிகப்பெரியவங்க. அதுல யாருமே சாதாரணமா பேச முடியாது, ஜெயிக்க முடியாதுங்க. சொல்லுக சொல்லை பிரிதிர் சொல் அச்சொல்லை வெல்லுஞ்சொல் இன்மை அறிந்து யாரு? கன்னி. அப்படிப்பட்ட தன்மை உள்ளவங்க. என்ன கொஞ்சம் இப்பதான் உங்களுக்கு குருபலம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இந்த மாசத்துல இருந்து தான் உங்களுக்கு இந்த மார்ச் மே மாசத்துல இருந்து குருபலம் குறைஞ்சிருக்குது. அப்ப என்ன செய்யணும்? கொடுக்கல் வாங்கல், ஃபைனான்ஸு, அதுல கவனமாக இருக்க. புதிய தொழில்ல ரொம்ப அகலக்கால் வைக்காதீங்க. போனும் நீங்க குரு பயிற்சியில உங்களை 5ஆம் இடமா குரு பார்த்திருக்காரு. அப்ப 5ஆம் இடமா குரு பார்த்திருக்காரு. அப்ப 5ஆம் இடமா குரு பார்க்கும்போது நிச்சயமாக ஒரு நல்ல வாழ்க்கையை, ஒரு மேம்பட்ட நிலையை, ஒரு உயர்வான திறமையை, ஒரு நுண்ணறிவாக இருக்கக்கூடிய வெளிநாட்டை, ஒரு அபராடு கண்டி, ஏன்னா கன்னி கடல் கடந்து போறதுக்கு கன்னி, நிலையை அறிந்து போறதுக்கு கன்னி, நேசம் மருந்து பாசம் மருந்து செய்வது கன்னி. அதே சமயத்துல கடலுடைய ஆழத்தை கண்டுபிடிச்சிடலாம். யார் ஆழத்தை கண்டுபிடிக்க முடியாது? கன்னிராசிக்காரி ஆழத்தை கண்டுபிடிக்க முடியாது. அப்ப என்ன அர்த்தம்? திறமை நிறைந்த, திறமை பொதிந்திருக்கக்கூடிய கன்னிராசி நேயர்களுக்கு இந்த மாதம் மிக சிறப்பான மாதமாக அமையும். ஏன்னா உங்க ராசிக்கே 11 லாபத்துல இருக்காரு. சார் சம்பாரிச்சாதான் லாபம். சம்பாதிக்கணும் எப்படி லாபம் கிடைக்கும்? நான் கோயில் குளத்துக்கு எப்படி போறது? உங்களுக்கு கொடுக்கணும், பிடிஷன் கொடுக்கணும், எங்க மேனேஜ்மெண்ட் எங்களுக்கு கொடுக்கணும், எங்க மேனேஜ்மெண்ட் நல்லதை கொடுக்கணும், அவங்களுக்கு நான் சாட்டிஸ்பேக்ஷன் நடக்கணும். அப்பத்தானே நான் கோயில் குளத்துக்கு போக முடியும், அப்பத்தானே வருமானம் வரும். அப்ப அதுதான் வருமானம். அதுல இருந்து கோயில் குளம் போறது லாபம். அப்ப லாபத்திற்குள்ள சந்திரன் எப்படி இருக்கணும்? உங்க ராசிநாதன் இப்ப உச்சம் பெற்றிருக்காரு வைங்க, ஆடி வெள்ளியில என்ன செய்யணும்? மறக்காம போக வேண்டும். எதை பத்தி? கான்ட்ராக்ட், கமிஷன், புக்கு, பேங்கு, எக்ஸாமு, வியாபாரம், சூப்பர் மால், சூப்பர் ஃபாஸ்ட், என்ன வண்டி வியாபாரம், எந்த அந்த மால், கிரே சூப்பர் மார்க்கெட் சொல்றாங்கல்ல, எல்லா மார்க்கெட் சம்பந்தப்பட்டது, எல்லா இடத்துல வெளிநாடு சம்பந்தப்பட்டது, தானியங்கள் சம்பந்தப்பட்டது, பெட்டிக்கடை சம்பந்தப்பட்டது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, பெட்டிக்கடை வைப்பவன் புன்சிரிப்போடு இருக்கணும், வட்டிக்கடை வைப்பவன் மிக கோபத்தோடு இருக்க வேண்டும். அப்பதான் அங்க கதை நடக்கும். இல்லைன்னா என்ன பண்றது? அறுக்க முடியாது. அறுவடை என்ன ஆகும்? ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட கன்னிராசி நேயர்கள் இந்த மாதத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு சனியினுடைய வக்கரமும் கம்மி. அந்த வகையில கன்னிராசி நேயர்களுக்கு இந்த மாசத்துல கொஞ்சம் கவனம் தேவை. அப்ப எந்த கடவுளை வணங்குறது? கன்னி ஏற்கனவே நான் சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி சொல்லியிருக்கிறேன்? நிச்சயமாக இமய மடக்கொடி, என் அன்னை உமையவள். கன்னியில தான் நமக்கு மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் வரக்கூடியது. அதாவது தமிழ்ல புரட்டாசி மாதம். அப்ப அந்த புரட்டாசி மாசத்துல ஆவணி புரட்டாசியில் வரக்கூடிய மாசமா வந்தால் அப்ப அம்பிகையை பத்தி நம்ம என்ன பண்ணணும்? அம்பிகை வழிபாடு, ஆண்டாள் வழிபாடு, லலிதா சஹஸ்ரநாம வழிபாடு, விஷ்ணு சஹஸ்ரநாம வழிபாடு, இதெல்லாம் நம்ம பண்ணும் பொழுது கன்னிராசி நேயர்களுக்கு நிச்சயமாக தேவி நல்லா கும்பிடுவோம், தேவி நல்லா கும்பிடுவோம், ஆஞ்சநேயர் கும்பிடுவோம், கருடனை கும்பிடுவோம். நிச்சயமாக வைணவ ஸ்தலங்களுக்கு உரிப்பட்ட எல்லா திருத்தலங்களும், வைணவ தலங்கள் எல்லாமே நமக்கு நிறைஞ்சு கிடைக்கக்கூடிய நேரம் இந்த கன்னிராசி நேயர்களுக்கு. நிறைஞ்ச மனசுக்காரன்னு சொல்றாங்கல்ல திரைப்படங்கள் எல்லாம், அது யாருன்னா கன்னி தான். எதுக்குமே வேண்டாம்னு சொல்ல மாட்டான், எதுக்குமே அங்கே இருக்காது. என்ன வேணும், எதை சாப்பிடணும், எதை ஒதுக்கணும், அந்த டிக்னிட்டி, அந்த பார்த்து தெரியாது, எல்லாமே வேணும். அப்படி நினைக்கக்கூடிய கன்னி ராசிக்கு இந்த மாசத்துல கொஞ்சம் கவனமாக இருப்பது மிக மிக அவசியம். ஸ்ரீ சக்கரத்தார் வழிபாடு கண்டிப்பாக. அதுவும் உங்களுக்கு ஏற்கனவே பூரம், உத்தரம், ஹஸ்தம், சித்திரை விநாயகர் வழிபாடு, முருகன் வழிபாடு, ஆடி கிருத்திகை வழிபாடு, ஆடி பூரம் வழிபாடு, எல்லா அம்பிகை வழிபாடுகளை செய்யும் பொழுது கன்னிராசி நேயர்களுக்கு உங்க தசாபத்தியை சப்போர்ட் பண்ணிட்டு அதுல உங்களுக்கு நன்மையா தீமையா என்பதை ஆலோசித்து பார்த்து கொண்டு அதை பிரகாரம் நீங்க நடந்து கொண்டால் கன்னிராசிக்கு இந்த ஆடி மாசம் ஒரு சிறப்பான மாசமாக அமையும். பெரும்பாலும்
எந்தெந்த இடங்கள்ல திருக்கண்ணபுரம், ரங்கநாதர், சிறுவில்லிபுத்தூர் இந்த மாதிரி வைபவங்கள் சிறப்புப்பட்ட தலங்கள் 108 வைணவ தலங்கள்ல திருக்கோவில் ஊரே கோவில், கோயிலே ஊர், உலகத்துல எங்கேயும் இல்லை. அதான் திருக்கோவில். திருக்கோயில் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், திகழும் அருக்கன் அணிநிறமும் கண்டேன், செருக்கிலிரும் பொன்னாளி கண்டேன், புரிசங்கம் கை கண்டேன், என் நாளின் வண்ணன்பால் என்று எவ்வளவு அழகா புகழ்ந்திருக்கிறார் எம்பெருமானே. அப்படிப்பட்ட திருக்கோவிலுக்கு ஒரு முறை சென்று வாருங்கள் கன்னி ராசிக்காரர்களுக்கு. நிச்சயமாக வாழ்வு செழிக்கும் என்பதுல மாற்று கருத்து அல்ல.